என்ன இது? ஒருவேளை ஹீட் பாயிலா இருக்குமோ? இல்ல நீங்க நேத்து குழந்தைக்கு ஏதாவது ஒத்துக்காதது கொடுத்துட்டீங்களா? அதனால ரேஷஸ் வந்துருச்சா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு என்னமோ இது இது அம்மையா இருக்குமோன்னு. அம்மையா? என்ன அஞ்சலி இது? தூங்கி எழுந்த உடனே குழந்தையை கவனிக்க மாட்டியா? இல்லங்க. ப்ளீஸ் பேசாத. மாலதி, இது உண்மையிலேயே அம்மாதானா? சார் நம்ம தெரியாம எதுவும் சொல்லக்கூடாது. நீங்க பக்கத்துல யாராவது பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வாங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க சார். சரி அஞ்சலி, வா வா போலாம். சார் வேண்டாம் சார். ஒருவேளை இது அம்மையா இருந்தா அனாவசியமா அடுத்தவங்க வீட்டு கூட்டிட்டு போக கூடாது சார். நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்களே, இங்கேயே பாத்துக்கலாம். போங்க சார். சரி, நான் பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்டு ஆண்டி கூட்டிட்டு வாங்க. அவங்கள போய் கூட்டு வரேன். இது வந்துறேன். தியா, என்னம்மா? ஏதாச்சும் சொல்லுங்க. இது அம்மாதாம்மா. அழாதம்மா, இதுல அழறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மகமாயி தான் உன் குழந்தை உடம்புல இறங்கி இருக்கு. எனக்கு நீங்க உடனே கிளம்புங்க. நம்ம இருமா ஹாஸ்பிடலுக்கு போலாம். இருமா, இதுல பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இதுக்காக எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? வீட்ல இருந்தபடியே பாத்துக்கலாம். வீட்லயா? ஐயோ, எனக்கு இத பத்தி எல்லாம் எதுவும் தெரியாதுங்க. என்னம்மா, நாங்கெல்லாம் கத்துக்கிட்டா வந்தோம். இதெல்லாம் காலங்காலமா நடக்கிற விஷயம்மா. வீட்ல வச்சு பெரியவங்க காலங்காலமா என்ன செஞ்சாங்களோ அந்த வழக்கப்படி அம்மையை இறக்கிடலாம். வீட்ல எனக்கு இத பத்தி நிஜமாவே எதுவும் தெரியாது. நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. மகமாயி குழந்தை உடம்ப விட்டு இறங்கி குழந்தைக்கு 3 தண்ணி ஊத்துற வரைக்கும் குழந்தைய பெட்லயோ பாயிலையோ படுக்க வைக்க கூடாது. ஒரு காலி ரூமை கிளீன் பண்ணி ரூமை நல்லா தண்ணி விட்டு கழுவி அதை தொடச்சு வெள்ளை துணிய விரிச்சு போட்டு அது மேல வேப்பிலைய பரப்பி அது மேலதான் குழந்தைய படுக்க வைக்கணும். வேப்பிலையும் மஞ்சளையும் அரைச்சு குழந்தை உடம்புல முழுக்க தடவி விட்டுடுங்க. இதுக்கு தனி பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். வெளியாளுங்க யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா அம்மா இறங்குற வரைக்கும் அவங்க திரும்ப வீட்டை விட்டு போகவே கூடாது. அப்படி போனா அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் அம்மா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அனாவசியமா அடுத்தவங்கள வீட்டுக்குள்ள விடாதீங்க. நீங்களும் வெளியில போயிட்டு வந்தா கை கால கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள வரணும். அதனால வாசலுக்கு வெளியில எப்பவும் ஒரு பக்கெட் தண்ணி வச்சிருங்க. இந்த வீட்ல அம்மா குடி வந்திருக்காங்கங்கறத மத்தவங்களுக்கு நாம சொல்லாமலே தெரியப்படுத்துறதுக்காக நிலவாசப்படியில வேப்பலைய சொருகி வச்சிருங்க. அடுத்தவங்கள வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு நாம சொல்லி சங்கடப்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? வேப்பலை சொருகி இருக்கிறத பார்த்தா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லையா? அப்புறம் தனியா இருந்து குழந்தைய உங்களால பாத்துக்க முடியாது. அது எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும். அதனால வீட்டு பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டிட்டு வந்து துணைக்கு வச்சுக்கம்மா. இப்படியெல்லாம் செஞ்சாக்க குழந்தை உடம்புல இருந்து தானா அம்மா இறங்கிடுவா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. குழந்தைய பத்திரமா பாத்துக்கங்க. தம்பி, ஏதாவது உதவி தேவைன்னா என்ன கூப்பிடுப்பா. சரி ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. மாலதி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. அம்மா இறங்கினதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அஞ்சலி, நீ ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 நாள் லீவ் சொல்லு. சரி. அப்புறம் பெரியவங்க யாராவது உங்க அம்மா வருவாங்களா? எங்க அம்மா எப்படிங்க வர முடியும்? அவங்களுக்கு தான் கால்ல அடிபட்டு இருக்கேன். அம்மா இல்ல, அதுவும் கரெக்ட் தான். எங்க அம்மாவும் வர முடியாது, அவங்களும் உடம்பு முடியாம இருக்காங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல லீவ் சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம்.
நீங்க தப்பா எடுத்துக்கலனா குழந்தைக்கு அம்மா இறங்குற வரைக்கும் நான் வேணா உங்க கூட துணையா இருக்கட்டுமா? மாலதி, நீங்க எப்படி? நீங்களும் உங்க குழந்தைய பாத்துக்கணும்ல. இதுவும் என் குழந்தை தான் சார். மாலதி, இல்ல சார், இதுவும் நான் என் குழந்தை மாதிரி தான் நினைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். என் குழந்தைய பாத்துக்காங்க என் அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா இப்போ இந்த குழந்தை தான் சார் எனக்கு முக்கியமா படுது. இந்த விஷயத்த சொன்னா எங்க அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் போய் ரூம் ரெடி பண்ணிட்டு நான் போய் எங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேம்மா. அஞ்சலி வேப்பில வைக்க சொன்னாங்கல்ல, நான் போய் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன். அக்கா, 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 உன் தம்பிங்க வந்திருக்காங்க. அக்கா, 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 எங்கக்கா இருக்க? அக்கா, தம்பிங்க வந்திருக்காங்க. விஜி, ஓகே, பொறுமையா. அக்காவா? அக்கான்னு பாசமா கூப்பிடுறானுங்க. அப்படின்னா நாம தான் இவனுங்களை தப்பா நினைச்சிட்டோமோ? ஒரு சின்ன சந்தேகம் கூட வரலையா? இப்போதைக்கு விட்டுருவோம், அப்புறமா பார்த்துப்போம். மகேஷ், விஜய், விஜய், ஐயோ மகேஷ், மகேஷ், ஐயோ பாவீங்களா? எப்படி போட்டு? ஐயோ, என்னடா அது? கடவுளே, எப்படி போட்டு அடிச்சிருக்கானுங்க? உட்காருடா. நான் மறுபடியும் உங்களை உயிரோட பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கலடா. இப்பதான் என் இதயமே தொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. உனக்கு தெரியுமா, உங்களை கடத்திட்டு போனதுல இருந்து நான் சாப்பிடல, தூங்கல. உங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சணும் நான் தேடாத இடம் இல்ல. அந்த ஆறுமுகத்தையும் ரேவதியும் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தும் கூட நீங்க இருக்கிற இடத்த அவங்க சொல்லவே இல்ல. நீங்க எப்படிடா தப்பிச்சு வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்க்கா. 2 பேரும் எப்படியும் வந்துட்டோம். அக்கா, நீ அழாதக்கா. நீ அழுவுறது எங்களால தாங்க முடியலக்கா. கஷ்டமா இருக்குக்கா. எப்படி அழாம இருக்க முடியும்? அந்த ஆறுமுக ரேவதி மேல இது வரைக்கும் இருந்த கோவத்தை விட இப்ப உங்களை கடத்தி வச்ச இந்த கோவம் தான் எனக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க 2 பேரும் சாகுற வரைக்கும் ஜெயில இருந்து வெளியில வர முடியாத மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என்னோட இந்த கோவம் தீரும். டேய், இனிமே ஒரு நிமிஷம் கூட வீணாக்க கூடாது. குளிச்சிட்டு கிளம்புங்க. நாம ஸ்டேஷனுக்கு போய் உங்களை கடத்தினது அவங்க தானே நீங்க சொல்லணும். மத்தத நான் பாத்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும், எப்படி வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, போங்க. டேய், என்னடா அப்படியே நிக்கிற? போங்க, போய் குளிங்க. ஸ்டேஷனுக்கு போகணும். அக்கா, நம்ம ஸ்டேஷன் போலாம். ஆனா அந்த ரேவதி ஆறுமுகத்தையும் பழி வாங்கறதுக்காக இல்ல. அவங்க மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும். மகேஷ், அக்கா, கோவப்படாதக்கா. நாங்க சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுக்கா. அவங்க 2 பேர் தான் ஆளை வச்சு எங்களை கடத்திட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ உள்ள அனுப்பியிருக்க இல்லையா? ஆமாண்டா. உண்மை அது இல்லக்கா. எங்களை கடத்தினதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லலாம்க்கா. என்னடா சொல்றீங்க? சரிடா, அவங்க கடத்தலனா அப்ப உங்களை கடத்தினது யாரு? அது இனிமே தான்க்கா கண்டுபிடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா ஆறுமுக ரேவதி எங்களை கடத்தல. சரிடா, சரி, உங்களை கடத்தினது அவங்க இல்லன்னே வெச்சுக்குவோம். ஆனா எதுக்காக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணும்? ஏற்கனவே அந்த ஆறுமுகமும் ரேவதியும் நமக்கு எதிரிங்க தானே.
அவங்கள ஏதோ ஒரு வழியில நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும்னு தானே காத்துட்டு இருக்கோம். அக்கா காரணம்லாம் கேட்காத. இதுக்கப்புறமும் அவங்க 2 பேர்கிட்ட நம்ம பகையை வளர்த்துக்க வேண்டாம். மகேஷ், என்ன சொல்ற நீ? அந்த ஆறுமுகம் நம்ம அப்பாவை கொன்ன வேண்டா? சரிடா, சரி விடு. இப்ப நீங்க 2 பேரும் ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப உங்ககிட்ட எந்த விவாதமும் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இப்ப என்ன, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும், அவ்வளவுதானே? வாங்கிட்டு போறேன். உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். இது என்னடா, இத செய்ய மாட்டேன்? என்ன, எதிரிங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும்? நிக்கிறேன். தம்பிங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? பரவாயில்ல, எனக்கு உங்க சந்தோஷம் தாண்டா முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும். சரிடா, நீங்க போங்க, போய் குளிங்க. நான் சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன். சாப்பிட்டீங்களோ இல்லையோ? வாடா, வா மகேஷ். மெதுவா மெதுவா, பாத்துடா. போடா, சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. இவனுங்க பேசுறத பார்த்தா நாம எதிர்பார்த்ததை விட பெரிய குழப்பம் நடந்திருக்கும் போல இருக்கே. அது என்னன்னு நாமளா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இவனுங்க போக்கிலேயே போக வேண்டியதுதான். கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ரதிதேவி, இனிமேதான் நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரி சரிடா சரிடா. ஆமா ஆமா, தூங்குடா கண்ணா, தூங்கு. ஓ ஓ. வள்ளி, ஆ நான் போய் ஹவுஸ் ஓனரை பார்த்து இந்த மாசம் வாடகை பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, அப்படியே நம்ம மாப்பிள்ளைய ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இல்லங்க, நம்ம ரேவதியும் அந்த ஆறுமுகமும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்கள எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இது வரைக்கும் அவர் எந்த தகவலும் சொல்லலையே. வள்ளி, நம்ம மாப்பிள்ளைக்கு ரேவதி பிரச்சனை மட்டும் பிரச்சனை இல்லை. உடனே போய் என்ன ஏதுன்னு கவனிக்கிறதுக்கு அவருக்கு நந்தினி விஷயமே பெரிய கவலையா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல அவரை போய் பார்த்து அடிக்கடி தொந்தரவு பண்றது என் மனசுக்கு அவ்வளவு சரின்னு படல. அது மட்டும் இல்ல வள்ளி, ரேவதியும் ஆறுமுகமும் அந்த ரதிதேவிங்கிற ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அவகிட்ட இருந்து மீட்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நமக்கே நல்லா தெரியுமே. இப்ப மாப்பிள்ளை நடவடிக்கை எடுத்திருப்பாரு, நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடய நாம இருப்போம். தேவையில்லாம மறுபடியும் மாப்பிள்ளைய போய் பார்த்து அவரை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு எனக்கு தோணுது. அம்மா, அம்மா, மாலத்தி குரல் மாதிரி இருக்கு. அம்மா. மாலத்தி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே வாங்களேன். என்னங்க, ஏம்மா ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. வாங்க சொல்றேன். நம்மள எதுக்கு வெளியே வர சொல்றா? மாலதி, என்னாச்சுமா? வீட்டுக்குள்ள வராம வெளியில நின்னுட்டு கூப்பிடுற, புரியல, என்னாச்சு? என்னம்மா சொல்லு. அம்மா, தியாவுக்கு அம்மா போட்டிருக்குமா? அம்மா போட்டிருக்கா? என்னடி சொல்ற? பச்சை குழந்தையாச்சடி. நல்லா பாத்தியா? உண்மையிலேயே அது அம்மா தானா இல்ல ஏதாவது சூடு கட்டியா? இல்லம்மா, எனக்கு அந்த சந்தேகம் வந்து பக்கத்து வீட்டுல ஒரு வயசான அம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு காட்டணும். அவங்களும் அதை பார்த்து அம்மா தாடு உறுதியா சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னம்மா மாலத்தி, குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னு சொல்ற. பக்கத்துல இருந்து அதெல்லாம் கவனிச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாயந்தரமா மெதுவா வந்திருக்கலாம்ல. நீ எதுவும் பண்ணாம நீ பாட்டு இங்க புறப்பட்டு வந்தா என்னம்மா அர்த்தம்? என்ன மாலதி, ஒருவேளை குழந்தைக்கு அம்மா இறங்கி தண்ணி ஊத்துற வரைக்கும் உன்னை அந்த அஞ்சலி வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாளா? தீனாசர் அப்படிதாம்மா சொன்னாரு. ஆனா நான் தான் குழந்தைக்கு அம்மா இறங்கி 3 தண்ணி ஊத்துற வரைக்கும் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டேம்மா. ஓ, அதான் உள்ள வராம வெளியே நின்னுட்டியாக்கும். ஏன் அடுத்தவங்க குழந்தைய எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைன்னு சொந்தம் கொண்டாடி உறவு கொண்டாட அந்த தீனாவுக்கும் அஞ்சலிக்கும் அந்த குழந்தைக்கு அம்மா போட்டிருக்குன்னா என்ன பண்ணணும், எப்படி பாத்துக்கணும் எதுவும் தெரியாதாம்மா? அப்பா,
அம்மா போட்ட குழந்தைய எப்படி கவனிக்கணும்னு எனக்கே கொஞ்சம் தான்ப்பா தெரியும். அவங்க படிச்சவங்கப்பா, அவங்களுக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? குழந்தை மேல அக்கறையா இருக்கிறதா நினைச்சு ஏதாவது ஏடா குடமா பண்ணிட்டாங்கன்னா என் குழந்தைக்கு தான்ப்பா எல்லா பாதிப்புமே. ஆமாங்க, அதுலயும் அந்த அஞ்சலி இருக்காளே, அவளுக்கு குழந்தை மேல பாசம் இருக்கே ஒழிய அதை எந்த நேரத்துல எப்படி பாத்துக்கணுங்கிற பக்குவமே இல்லங்க. அவளை நம்பி நம்ம பேத்தி அங்க விடுறது ரொம்ப தப்புங்க. மாலதி சொல்ற மாதிரி அவ பாட்டுக்கு அம்மா சீக்கிரம் இறங்கணுங்கிறதுக்காக குழந்தைக்கு ஏதாவது மாத்திரை எகத்திரி குடுத்துட போறாங்க. ஏன்னா இந்த நேரத்துல மருந்து எதுவும் கொடுக்க கூடாதே. அப்பா, அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு அம்மா போட்டது தெரிஞ்சதுமே குழந்தைய வளர்க்குற அஞ்சலி ஆபீஸ்க்கு லீவ் போட்டு பக்கத்திலேயே இருக்காப்பா. நான் குழந்தைய பெத்தவப்பா. குழந்தைக்கு இப்படி இருக்கும்போது நான் அவ பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும்லப்பா. நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் நீ திரும்பி வர வரைக்கும் ராத்திரி பகலா உன்னை பார்க்காம இங்க இருக்கிற குழந்தை ஏங்கி ஏங்கி அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க என்னமா பண்ண முடியும்? ஏங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. மாலதி திரும்பி வர்ற வரைக்கும் குழந்தைக்கு அம்மா ஏக்கமே வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேங்க. மாலதி, ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. குழந்தைக்கு தண்ணி ஊத்துற வரைக்கும் நீ அங்கேயே இரு. இந்த நேரத்துல குழந்தையையும் அந்த வீட்டையும் எப்படி வச்சுக்கணுங்கிறதையும் அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கணுங்கிறதையும் அதெல்லாம் பக்கத்து வீட்டு அம்மா விளக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, எல்லாம் பார்த்து கவனமா நடந்துக்கணும். சரி. அம்மா, நான் மாத்து புடவை எடுத்துட்டு போலாம்ல? எடுத்துட்டு போலாமா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தம்மா, இந்த இதுல 2 மாத்து புடவை இருக்கு. நீ சீக்கிரம் கிளம்புமா. அவங்க 2 பேரும் இந்த நேரத்துல அந்த குழந்தை எந்த லட்சணத்துல பாத்துக்கிறாங்கன்னே தெரியல. நீ சீக்கிரமா கிளம்பு. வரேன். ஆமா, அம்மா, சமயபுரத்து மாரியம்மா, இப்ப என் பேத்தி உன் பார்வையில இருக்கா. அவளை நல்லபடியா காப்பாத்து. அவ மேல இருந்து இறங்கிடுமா, இறங்கிடு. ஓகேம்மா, எழுந்துக்கோ மெதுவா. பாத்து, கதவு பாத்து வாங்கம்மா, கதவு நந்தினி, இருக்கு. வா, உட்கார வைம்மா. பாத்து மெதுவா ஸ்டூல உட்காரு. கரெக்டா போடுங்க. பாத்து உட்காரு நந்தினி. பிபி ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வாரம் கூட இந்த அளவுக்கு இல்லையே. ஏன், என்னாச்சு? வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? அப்படி இல்லை ஒண்ணும் இல்லை டாக்டர். ஆமா டாக்டர், நானும் என் பையனும் நந்தினிய எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ணும் கருத்துமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் அவ ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கா. என்னம்மா ஆச்சு நந்தினி? ஏன் இப்படி டென்ஷன் ஆறீங்க? இல்ல டாக்டர், நான் என்னதான் தன்னம்பிக்கையா இருந்தாலும் என்னையும் மீறி சில நேரம் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள கண் பார்வை வந்துடாதாங்கிற ஏக்கம்தான்
என்னை இப்படி டென்ஷன் படுத்துது. டாக்டர், நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட். உங்க சர்வீஸ்ல என்ன மாதிரி ஒரு சில பொண்ணுங்களாவது கர்ப்பமா இருக்கும்போது கண் பார்வையை இழந்து உங்ககிட்ட கண்டிப்பா வந்திருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தருக்காவது குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடியே திரும்பவும் கண் பார்வை வந்திருந்தா அது யாருன்னு சொல்லுங்க டாக்டர். நான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட எப்படி பார்வை வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே வழியில எனக்கும் பார்வை வரத்துக்கு நான் முயற்சி பண்றேன் டாக்டர். ஒருவேளை எனக்கு கண் பார்வை வந்துடலாம் இல்ல, ஆனா எனக்கு குழந்தை பிறந்ததும் அதை என் கண்ணால பாக்கணும்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நீங்களும் ஒரு பொண்ணு. என்னோட இந்த ஏக்கத்துல எவ்வளவு பெரிய நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு தாயோட கருவுல குழந்தை உண்டாக்கி 10வது மாசத்துல குழந்தை வயித்தை விட்டு வெளியில வர வரைக்கும் அந்த தாய் படுற வேதனையும் வலியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆனா குழந்தைய சுமக்கிற அந்த 10 மாசத்துல அவ படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்குள்ளேயும் குழந்தையோட கற்பனையான சிரிப்பு ஒளிஞ்சு கிடக்கும். அந்த கற்பனையான சிரிப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை நம்ம கண் முன்னாடி காட்டிடும்ன்ற நம்பிக்கையில தான் எல்லா தாயும் கஷ்டத்தை 10 மாசம் வரைக்கும் இஷ்டப்பட்டு தாங்கிட்டு வராங்க. நானும் அப்படித்தான் டாக்டர் இத்தனை மாசத்தையும் கடந்து வந்திருக்கேன். ஆனா என் மனசுல வந்து என் குழந்தையோட கற்பனையான சிரிப்பு அது பிறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு கற்பனையாவே போயிடக்கூடாது டாக்டர்.